எம்எல்ஏ சீட் எல்லாம் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, எம்பி சீட்டு ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, பஞ்சாயத்து தலைவர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க. ஏன் உங்க கட்சி மாவட்ட செயலாளர் ஜாதி வச்சுதான் கொடுக்குறீங்க, ஜாதி வச்சுதான் கலவரமே பண்றீங்க நீங்க ஆட்சிக்கு வரணும்னு. அப்புறம் எதுக்கியா ஏன் இந்த ஜாதி கணக்கெடுப்பு ஏன் நடத்த? இது ஜாதி கணக்கெடுப்பு மட்டும் கிடையாது, நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது ஜாதி பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டினுடைய முன்னேற்ற பிரச்சனை, தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி பிரச்சனை, சோசியல் ஜஸ்டிஸ் ப்ராப்ளம் ஆஃப் தமிழ்நாடு. எல்லாமே நம்ம பக்கம் சட்டம் இருக்கு, 69 விழுக்காடு இருக்கு, எல்லாமே அதிகாரம், அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு, ஆட்சி இருக்குது, அதிகாரிகள் இருக்கிறாங்க, நிதி இருக்கு. 4.5 கோடி பட்ஜெட் போடுற திமுக 500 கோடி இதுக்காக செலவு பண்ண முடியாதா? எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த சமூக நீதி நிலைநாட்டுகின்ற அந்த மனசு மட்டும் தான் கிடையாது. இல்லவே இல்லை. ஆனா நிச்சயமா வரலாறு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை மன்னிக்காது. நிச்சயமா வரலாறு உங்களை மன்னிக்காது. உங்களிடம் அதிகாரம் இருந்தும், எல்லாம் சட்டம் எல்லாம் இருந்தும் என்கிட்ட இல்லன்னு ஒரு பொய் சொல்ற முதலமைச்சர் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. எவ்வளவு பார்த்தது, எவ்வளவு செய்யலாம், எவ்வளவு முன்னேற்றம் கொண்டு வரலாம், எவ்வளவு மக்களுக்கு முன்னேற்றம் கொண்டு வரலாம். இதுதான் வேண்டும், இதுதான் வேண்டும். அதனால இதையெல்லாம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம். அது நாங்க சோர்ந்து போறது கிடையாது. எவ்வளவு காலமா நாங்க பார்த்துட்டோம். மருத்துவர் ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக இந்த கணக்கெடுப்பு வேணும், இந்த கணக்கெடுப்பு வேணும்னு மத்திய மாநில அரசு எத்தனையோ முறை எத்தனையோ பிரதமர்களை பார்த்தாரு, இங்க முதலமைச்சரை பார்த்தாரு, நாங்களாம் பார்த்தோம், எல்லாம் பண்ணோம். இது ஏதோ ஒரு வன்னியர் பிரச்சனை, இது ஒரு ஜாதிக்காக மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் அடக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே முன்னேற வேண்டும், வேகமாக முன்னேற வேண்டும். சமூக நீதினா என்ன? சமூகத்தில் பின்தங்கி இருக்கிற சமுதாயம் முன்னேறிய சமுதாயங்களுக்கு நிகராக வாழ வேண்டும், சுயமரியாதையுடன் வாழ வேண்டும். அதுதான் சமூக நீதி. அதற்கு நமக்கு என்னென்ன டேட்டா வேணும், எல்லாம் டேட்டா எல்லாமே வேணும். அதை வைத்துத்தானே நம்ம திட்டங்கள் வகுக்க முடியும். அது மட்டுமில்ல, பீகாரில் சொன்ன முதலமைச்சர் நம்முடைய நிதிஷ்குமார் அவர்கள் ஏன் மீண்டும் அவர் ஆட்சிக்கு வந்தார்? பல காரணங்கள். அதுல 2 முக்கிய காரணம். 1, கணக்கெடுப்பு நடத்தினார். 2, அங்கே பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தார். அதனால மன்றி அங்க இருக்கிற பெண்கள் அதிகமாக அவர்களை வாக்குகள் போட்டாங்க. ஆண்கள் 61%, பெண்கள் 71%, 10% அதிகமாக ஓட்டு போட்டாங்க.